ஒரு மின்சார பல்பை முதலில் கண்டுபிடித்த பிறகு தன் கண்டுபிடிப்பை உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்ற உற்சாகத்தில் இருந்தார் தாமஸ் ஆல்வா எடிசன். அவரது நண்பர்கள் விஞ்ஞானிகள் புடைசூழ தன்னுடைய புதிய கண்டுபிடிப்பு ஒளிர வேண்டும் என்ற எண்ணத்தில் எடிசன் தன் உதவியாளர்களை அழைத்து பல்பை கவனமாக மேலே கொண்டு வா என்று கூறினார். ஆனால் துர்பஷமாக அந்த உதவியாளர் பல்பை கொண்டு வரும்போது கை தவறி கீழே விழுந்து பல்ப் உடைந்து விட்டது. அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். அந்த உதவியாளர் முகம் வசைத்து பயத்தில் திகைத்தார். அவருக்கு ஒரு மிகப்பெரிய தவறாகவே தோன்றியது. ஆனால் எடிசன் எந்த கோபமும் எந்த பதற்றமும் இல்லாமல் அமைதியாக நின்றார். பல்ப் உடைந்தது மிகப்பெரிய விஷயம் அல்ல. எடிசன் சிரித்தபடி சொன்னார், நான் 1000 முறை தோல்வி கண்டே இந்த பல்பை உருவாக்கினேன். இன்னொரு பல்பை உருவாக்குவது எனக்கு கடினம் இல்லை. ஆனால் அவர் சிறிய நேரம் அமைதியாக இருந்து மீண்டும் புதிய பல்பை உருவாக்கிய பிறகு பின்னர் அனைவரும் எதிர்பார்த்ததற்கு மாறாக ஒன்றை செய்தார். அந்த பல்பை அதே உதவியாளரிடமே கொடுத்து மேலே கொண்டு வர சொன்னார். அங்கிருந்தவர்கள் ஆச்சரியப்பட்டனர். அந்த பல்பை உடைத்தவர் மீண்டும் அதே பொறுப்பை கொடுக்கிறீர்களே? அப்போது எடிசன் அமைதியாக புன்னையுடன் சொன்னார், பல்ப் உடைந்தால் நான் இன்னொரு பல்பை உருவாக்கி முடியும். ஆனால் அந்த மனிதனின் மனம் உடைந்தால் அதை நான் சரி செய்ய முடியாது. அந்த ஒரு வரிதான் எடிசனின் உண்மையான மனிதனையும் பொறுமையையும் நம்பிக்கையையும் எல்லாம் வெளிக்காட்டுகிறது. வெற்றிக்கு முக்கியமானது அறிவு மட்டுமல்ல, அதைவிட முக்கியமானது மனதை மதிக்கும் பொறுமை. இது எடிசனுக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் பொருந்தும்.